வணக்கம் ரவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ரவா இட்லி ரெசிபி. இட்லி அரிசியிலையும் சமைக்கலாம், அதே சமயம் ரவையிலையும் இட்லி சமைக்கலாம். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இருக்குது. அதில் இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்கிறதுன்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இதில் அவித்து வைத்திருக்கிற இட்லியை தான் உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. எந்த ரெசிப்பியை தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். இது எவ்வளோ சாஃப்டாக நான் மேக் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். இந்த பாருங்க இட்லி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த ரெசிப்பியை இப்போ எப்படி சமைக்கிறதுன்றதை பார்ப்போமாங்க. இப்போ உளுந்து இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கப் உளுந்துக்கு 1.5 கப் ரவை எடுக்க வேணும். இப்போ அந்த உளுந்தை 3 தடவைகள் நன்றாக கழுவிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த உளுந்தை நீங்கள் காலையிலேருந்து பின்னேரம் மட்டும் எத்தனை மணித்தியாலம் என்றாலும் நீங்கள் ஊற போடலாம், பிரச்சனை இல்லை. நான் இந்த உளுந்தை ஊற போட்டுட்டு அடுத்த நாள் பின்னேரம் தான் இட்லிக்கு அரைச்சி வைக்க போகிறேன். 1 கப் உளுந்துக்கு 1.5 கப் தண்ணீர் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த உளுந்தை நான் நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் அரைத்தெடுக்கிறேன். நீங்கள் 6-7 மணித்தியாலம் ஊற போட்டாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட விருப்பம். இப்போ அரைத்தெடுத்த உளுந்தை பார்ப்போம்பாங்க. இந்த பாருங்க என்ன மாதிரி அரைத்தெடுத்துருக்கிறேன்னு. இப்போ இந்த உளுந்தை லைட்டாக ரவை சைஸ்லேயே அரைத்து எடுத்திருக்கிறேன். உளுந்து ஊற விட்ட 1.5 கப் தண்ணீர்லேயே அரைத்து எடுக்க வேணும். ரவை உங்களுக்கு தெரியும் தானே, ரவை லட்டு செய்கிற ரவை தான். நான் எடுக்கும்போது அந்த வீடியோ கட் பண்ணப்பட்டு போயிட்டார். ஒரு சுண்டு உளுந்துக்கு 1.5 சுண்டு ரவை எடுத்து இப்படி பேப்பர் பேக்கில் போட்டு 30 நிமிடங்கள் நன்றாக ரவையை அவித்து எடுக்க வேணும். இப்போ நான் அவித்து முடித்த ரவையை இறக்கி ஆற விட போகிறேன். இப்படியே இந்த பேக்கோடையே நீங்கள் ஆற விட வேணும். இந்த ரவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறி இருக்க வேணும். இப்போ நன்றாக ஆறி இருக்கிற இந்த ரவையை இந்த உளுத்தம் பசையோடு சேர்க்க போகிறேன். இந்த 2 ஐட்டம் மட்டும்தான் நீங்கள் சேர்க்க வேணும். உப்புண்டும் சேர்க்கக்கூடாது. உப்பு பிறகு தான் சேர்க்கிறது. சிலர் உப்பு உடனே சேர்த்து வைக்கிறவர்கள். உப்பு சேர்த்தா புளிப்புத்தன்மை குறையும். இட்லி பெருசாக புளிக்க மாட்டார். அதனால் உப்பு நான் உடனே சேர்க்கிறதில்ல. ஆனால் இந்தியன்ஸ் கூடுதலாக உப்பு உடனே சேர்த்து தான் வைக்கிறவ. இப்போ பாருங்கள், ரெண்டையும் நன்றாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்க்கலாம். தண்ணி நீங்கள் கூடவும் சேர்க்கக்கூடாது, குறையவும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் இட்லியை தட்டில் கிள்ளி விடும்போது இப்படி கிள்ளி விடக்கூடிய பதமாக இருக்க வேணும். அதே சமயம் அந்த ரவை ஊற வேணும். இட்லிக்கு புளிக்க வைக்கும்போது ரவை விரிவடைந்து வருவார். அப்போது கொஞ்சம் தண்ணி தன்மை கூடுதலாக இருக்கணும். அதற்கு இப்போது 1/2 கப் தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். தண்ணீர் கட்டாயம் அளவு இல்லை, நீங்கள் பார்த்து கையால் விட்டால் காணும். ஒரு சுண்டு உளுந்துக்கு 1.5 சுண்டு தண்ணீர் விடலாம். தேவையாண்டா கொஞ்சம் கூடவும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு கரைச்சி வைக்கிறேன். இப்படியே இவ்வளவு தான். இவ்வளவுத்தையும் இந்த மாதிரி செய்துட்டு இப்படியே மூடிட்டு நீங்கள் ஆக குறைஞ்சது 12 மணித்தியாலத்துக்கிட்ட புளிக்க வைக்கணும். இந்த இட்லி நான் நாளைக்கு பின்னேறதுக்கு பிறகு தான் நான் சமைப்பேன். இப்போ நெக்ஸ்ட் டே இட்லி அவிக்கிறதுக்காக எடுக்கிறேன். பாருங்க, இட்லி மாவு நன்றாக புளித்து இருக்கிறார். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இட்லி மாவு எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு இந்த அளவுக்கு இருக்க வேணும். ஆகலும் திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் இட்லி சரியான ரஃப்பாக இருப்பார் நீங்கள் அவித்து எடுக்கும்போது. அதே சமயம் தண்ணி பதமாயும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இட்லி தட்டுக்கு நான் எப்போதுமே பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் ஈஸியாக கலண்டு வருவார். அதற்காக அப்படி பாவிக்கிறேன். கொஞ்சம் இட்லி என்று சொல்லிச்சேன்னா இட்லி தட்டிலே அவிக்கிறது நல்ல. இந்த தட்டு பழைய தட்டு. அதனால் நான் இந்த தட்டை பாவிக்கிறேன். ஏன்னு சொல்லிச்சேன்னா இந்த இட்லி கொஞ்சம் பெருசாக வருவார். இப்போ புதுசாக வந்த இட்லி தட்டுகள் குட்டி குட்டி இட்லி தான்.
அதனால் நான் வந்து இந்த இட்லி தட்டிலேயே ஊற்றி எடுக்கிறேன். இந்த பாருங்க அவ்வளோதான். பட்டர் பூசிட்டு இப்படி வந்து 4 தட்டிலையும் ஊற்றிட்டு ஆக குறைஞ்சது 12 நிமிடங்கள் வந்து நீங்கள் நீராவியில் அவித்து எடுக்கணும். அவித்துட்டு வந்து இந்த பாருங்க இப்படி தடியால் வந்து குத்தி பார்க்கணும் ஈரத்தன்மை இருக்கிறாருன்னு சொல்லி. ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இட்லி வந்து நீங்கள் ஆக குறைஞ்சது 12 நிமிடம் குக் பண்ணினீர்களாக இருந்தால் இட்லி வந்து கட்டாயம் குக் பண்ணப்பட்டு இருப்பார். இல்லை என்று சொல்லிச்சுன்னா உள்ளுக்கு வந்து பசத்தன்மையாக இருப்பார். நீங்கள் இறக்கி எடுத்த உடனே அந்த பின் சைட்டுக்கு வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி நல்ல குளிர் தண்ணி தெளிச்சுட்டு குறைஞ்சது ஒரு 2-3 நிமிடங்கள் வந்து இட்லியை எடுக்கக்கூடாது. தட்டிலேருந்து எடுக்காமல் விட்டுட்டு பிறகு வந்து இங்கே பாருங்க இப்படி நார்மலாக நீங்கள் இப்படி ஒரு நைஃபால் தட்டும்போது இட்லி தண்டவாட்டில் கலண்டு வருவார். இது வந்து சும்மா நார்மலாக வந்து எங்களுக்கு குக் பண்ணுறபடினால நான் இப்படி குக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து க்ளோத் வச்சு வந்து நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம். இந்த பாருங்க இப்படி வந்து சாஃப்டாக வந்திருக்கிறாருன்னு சொல்லி இட்லிக்கு வந்து நீங்கள் என்ன வேணுமென்றாலும் சேர்த்து சாப்பிடலாம். சட்னியோ அல்லது கறி வகைகள் என்ன வேணுமென்றாலும் இட்லிக்கு சேர்த்து சாப்பிடலாம் தானே. இந்த இட்லி வந்து நான் ஒவ்வொரு அடுக்காகத்தான் நான் சமைத்து எடுக்கிறேன். 12 நிமிடங்கள் வைத்து எடுக்கிறேன். மற்ற இட்லி தட்டில் சமைத்து எடுத்தால் அதில் வந்து 8 இட்லி கிட்ட வச்செடுக்கலாம். ஆனால் வந்து அது கொஞ்சம் குட்டி குட்டியாக வருவாருன்றதுக்காக தான் நான் வந்து இந்த தட்டிலேயே வந்து சமைத்து எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் சமைத்து எடுக்கலாம். இட்லி ரெசிபி அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் ஒரு இறால் குழம்பும் வந்து நான் சமைத்திருக்கிறேன். ஆனால் அது வந்து இந்த ரெசிப்பியில் வந்து நான் தரையில் 2 ரெசிப்பியும் ஒன்றாக தருவது கஷ்டமன்றபடினால நான் ஒரு ரெசிபி மட்டும்தான் இட்லி ரெசிபி மட்டும்தான் தந்திருக்கிறேன். கறி வகைகள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வந்து சமைத்து சாப்பிடலாம். இதில் வந்து நான் நேற்றுக்கு சமைத்த கறி வகைகளும் இருக்கிறது, இன்றைக்கு சமைத்ததும் இருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இன்றைக்கு சாப்பிட போகிறோம். இட்லி ரெசிபி எப்படி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய எல்லா வீடியோஸ்களையும் தொடர்ந்தும் எல்லா சேனல்களிலும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வருகிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றியே, வணக்கம்.